சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. சோ அது நமக்கு தேவையே தேவையில்லையா அது தமிழ்நாட்டுக்கு? தேவை கிடையாது நம்மளுக்கு. ஆ, தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் தேவைப்படுது. ஹிந்தி எப்படி கத்துக்க முடியும் நம்மளால? ஆ, நம்மளுக்கு பேசவும் வராது, படிக்கவும் தெரியாது. ஆ, அப்புறம் எப்படி நம்ம பேச முடியும்? பொதுவாக வந்து கட்டாயப்பட வேண்டாம். ஆ, இப்போ தாய்மொழி வந்து கண்ணாடி கண்ணு மாதிரியும் ஆ, தேவைப்பட்டால் கண்ணாடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹிந்தியை ஆ. தேவைப்படுறவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுதான் படிக்கணும்னு கட்டாயமாக கொண்டு வர்றதுக்கான கட்டாயம் வேண்டியதில்லை. அப்படிங்களா? அப்படின்னு பார்த்தா நீங்கள் எம்பி எம்எல்ஏ பிரதமர் வரையும் படிக்காத நீங்கள் ஆட்சி புரியுறாங்க. இப்போ அவங்கெல்லாம் மும்மொழி கொள்கை ஒத்துட்டு தான் வந்தாங்களா? இல்லை. அதனால் அவங்களுக்கு அது தேவைப்படும் போது நம்ம கண்டிப்பாக வந்து தேவைக்கூடியவங்க இப்போ தனியார் ஸ்கூலில் படிக்கிற பணக்காரங்க எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தேவைப்பட்டால் நான் எங்கள் பிள்ளைங்களும் கூட கவர்மெண்ட்டில் படிக்கிறவங்களுக்கு தேவைப்படும் போது அதை கண்டிப்பாக அதை கற்றுக்குவாங்க. கண்டிப்பாக அது இல்ல நிறைய பொலிட்டிஷியன்லாம் இருக்காங்கல்ல, இது வந்து ஹிந்தி வந்து திணிக்கிறாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வெளியூருக்கு போறோம், ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, அங்க வந்து மொழி கேக்குறாங்கல்ல, ஆ, தமிழ் இருந்தா வேணான்றாங்க. ஹிந்தி கத்துட்டா நல்லதில்ல, எல்லா இடத்துக்கும் யூஸ் தான். நம்ம அது என்னை பொறுத்தவரை தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ் அதுக்கப்புறம் அழிஞ்சிருமோன்ற ஒரு இது இருக்கு எனக்கு. ஹிந்தின்றது நம்ம மொழி கிடையாது, அது வேற்று மொழி. ஸோ அதனால அந்த ஊருக்கு அது இதுவாகும். நம்ம ஊர்ல வந்து நம்ம பிள்ளைங்க அது பேச ஆரம்பிச்சாங்கனாக்கா நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய தமிழை மறந்துடுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. மும்மொழி கொள்கைனா நமக்கு ஹிந்தி அவசியமற்றது. ஏன்னா ஏற்கனவே தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வர மாதிரி இருக்கு. இதில் தேவையில்லாமல் ஹிந்தி வர திணிச்சு. அப்போ ஹிந்தி நமக்கு தேவைன்னா எதனால் நமக்கு தேவை கேட்டால் அண்ணாமலை சொல்கிறாரு, நீங்கள் ஹிந்திக்காரன்ட்ட போயிட்டு பானிபூரி எப்படி கேட்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஊமை கூட கேட்பான் பானிபூரி. எனக்கு இப்போ ஹிந்திக்காரன்ட்ட போயிட்டு பானிபூரி வேணும் நின்னாவே அவங்க உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். இது கை காமிச்சா கொடுத்துட போகிறான். அதுக்கு எதுக்கு ஹிந்தி? தேவையற்றது. கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல கம்பல்சரி சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன்ல அந்த லாங்குவேஜ் கட்டாயமா இருக்கு, அது கத்துக்கிறாங்க குழந்தைங்க. இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் இங்கிலீஷை தவிர வேற அந்த ஹிந்தி லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது. இப்ப அது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு வரலாமா? இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும்தான் இருக்குன்னா அப்படிலாம் கிடையாது. நிறைய இன்ஸ்டிடியூட்லாம் போட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எனக்கு தேவைன்னா நான் தனியாக ஒரு இன்ஸ்டிடியூட் போயிட்டு கற்றுக்க போகிறேன். எனக்கு இப்போ தேவையே இல்லை. நீ ப்ரைவேட்டில் நடத்து, நீ இன்ஸ்டிடியூட் போட்டு நடத்து, எனக்கு தேவைன்றப்ப நான் அதை கற்றுக்க போகிறேன். இப்போ ஃபாரின் போகிறேன்னா அதுக்கு எனக்கு தேவை, அப்போ நான் கற்றுப்பேன். இப்போ எனக்கு என்ன எதனால எனக்கு யூஸ் இருக்குது அதை ஃபஸ்ட்டு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வாங்க. கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கலாம். திணிக்கிறதுன்றது ஆகாத காரியம் தான். இப்போ ஒரு தட்டில் பிளேட்டில் சாப்பாடு இருக்குது, எனக்கு இந்த சாப்பாடு போதுன்னு நினைக்கிறேன், நீ எக்ஸ்ட்ரா வச்சேன்னா என்ன மாதிரியான ரியாக்ஷன் நம்ம காட்டுவோமோ அதை காட்டுவாங்க. தமிழ்நாடு தமிழே இங்கே செத்துட்டு இருக்கு. நீ ஹிந்தியை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போகிறது என்ன தவறு தானே? விருப்பப்படுறவங்க கற்றுட்டு போ. நான் இது மாதிரி வட மாநிலம் போகிறேன், இந்த தொழிலுக்கு போகிறேன், அந்த தொழிலுக்கு போகிறேன், எனக்கு ஹிந்தி கட்டாயனா கற்றுட்டு போ. அது எவ்வளோ இருக்கு இங்கே ஹிந்தி பிரசபா சபைன்னு ஒன்று இருக்குது, இப்போ கற்றுக்கிட்டு போ. அது திணிக்க கூடாதுல்ல, அது தவறுதான். இப்ப பெரிய பெரிய பொலிட்டிஷியன்லாம் சொல்றாங்கன்னா அது கம்பல்சரி வந்து ஒரு சில பேர் தேவைன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் தேவையில்ல, அது ரொம்ப திணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அதாம்மா சொல்லுவோம். தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இப்போ நான் ஹிந்திக்காரங்கிட்ட போயிட்டு தமிழை கற்றுக்க, ஏன்னா இங்கே வந்து பானிபூரி விற்கிற, இங்கே வந்து எல்லா தொழிலும் செய்கிற, துணி கம்பெனியில் திருப்பூர் கம்பெனி எல்லா கம்பெனிலும் வேலை செய்கிற, தமிழ் கற்றுக்கினா தான் நான் வர முடியும்னு நான் அங்கே பீகார்லேயோ மாநிலத்திலேயோ நான் திணிக்க முடியுமா? நான் ஒரு ஹையர் பொசிஷனில் வந்து திணிக்க முடியுமா? நீ ஒத்துப்பியா? உன் மாநில மக்கள் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அவனுக்கு அவன் மொழி தான் பெருசு, அந்த மொழியை நாங்கள் கற்றுக்குறோம். உங்கள் ஆளுங்க அங்கே வேலை இல்லாமல் தான் இங்கே வந்து பிழைக்கிறான். முதல்ல அவனை தமிழ் கற்றுக்கிட்டு உள்ள வர சொல்லு, அப்புறம் நாங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டு நாங்கள் வரோம். இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்லாம் கம்பல்சரி அந்த ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கு, அந்த புக்ஸ் எல்லாமே லெசனா கொண்டு வந்திருக்காங்க. அதே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடையாது, தமிழ் இங்கிலீஷ் தவிர கவர்மெண்ட் ஸ்கூல்ல வைக்க கூடாது, அவ்வளவுதான். தமிழே செத்துட்டு இருக்கு சிஸ்டர். நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க, தமிழ் மொழி அப்படியே மாறி போய் தான் இருக்கு. அவங்க எப்படி பேசுறாங்கன்னா தமிங்கிலம் மாதிரி பேசுறாங்க, பாதி தமிழ் பாதி ஆங்கிலம் கலந்த மாதிரி தான் பேசுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்? எங்க மொழியே இங்க செத்துட்டு இருக்கு. அதுவே ஒரு தோண்டி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். இதுல நீ எடுத்துட்டு வந்து விட்டனா ஒன்றும் இல்லை, ஒரு மாநிலத்துல சிதைக்கணும்னா அவன் மொழியும் அவன் இனத்தையும் சிதைச்சாலே முடிஞ்சிடும். அந்த வேலையை பிஜேபி சரியா பாக்குது, ஏன்னா அவங்க கிட்ட இங்க ஓட்டு கிடையாது. அதனால இவன் இனத்தை சிதைக்கணும்னா என்ன பண்ணணும்? மொழியில வீரியமா இருப்பான், அந்த மொழியை சிதைச்சிட்டா ஈஸியா அவனுங்களை நம்ம ஆளுமை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இதுல ராங் இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க. அது தவறு. என் மொழி இந்திக்காக என்னென்ன பண்ணிடுச்சு, இந்தி போராட்டம் என்னென்ன பண்ணுது, அதெல்லாம் பார்த்துட்டு நீ வந்து இங்க சண்டை போடணும். இது தேவையில்லாத ஒன்று. பாலிடிக்ஸ் வந்து சில பேர் பண்றாங்க, அது எல்லாருமே பண்றது இல்ல. நமக்கு தேவைப்படும் போது கத்துக்கலாம். கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பொலிட்டிஷியன்லாம் நிறைய பேர் சொல்றாங்க இது கட்டாயமா தேவையில்ல, ஹிந்தியை வந்து திணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க.
அதை பத்தி என்ன? அதுதான் ஒரு விஷயத்தை என்னன்னா மக்கள் தேவைக்கு தான் அந்த அரசு இந்த சட்டம் எல்லாமே. அப்ப நமக்கு எது தேவைங்கிறத வந்து இப்ப நீட்டு தேவையில்லைன்னு சொல்றாங்க, அதை கட்டாயப்படுத்தி கொண்டு வராங்க. அப்ப இது தேவை இன்னும் கவர்மெண்ட் சொல்லும் போது மக்கள் எது தேவையோ அதை பயன்படுத்தலாம்ல. ஹிந்திங்கிறது கட்டாயம் ஒன்றும் கிடையாதுல்ல. இன்னைக்கு ரூபா நோட்ல பாத்தீங்கன்னா எல்லா மொழியும் இருக்கு, எல்லா மொழியும் சம உரிமை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் தமிழை வந்து ஆட்சி மொழியாக்கும், மற்ற மொழியில வந்து கட்டாயப்படுத்தி கற்றுக் கொடுப்பாங்களா? ஹிந்திங்கிறது ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தில் ஒரு அங்கமான 2-3 மாநிலத்தில் ஒரு 4-5 ஸ்டேட்ல உள்ள ஒரு மொழி. தமிழ்ங்கிறது தமிழ்நாட்டோட ஒரு மொழி. அதனால எந்த மொழி யாருக்கு தேவையோ அவங்க அதை கத்துக்கலாம். அது என்னன்னா பொதுவாக வந்து தனியார் ஸ்கூலும் தனியார் காலேஜ் இல்லாம இருந்தாவே இது மிக அப்படி ஒண்ணுக்கு ஒரு இப்ப இதை கொண்டு வராங்கல்ல. தனியார் ஸ்கூல்ஸ், சிபிஎஸ் ஸ்கூல் இதெல்லாம் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூலும் எல்லாமே இது எல்லாமே கவர்மெண்ட் எடுத்து முன்மொழி கொள்கை அப்ப கொண்டு தான் கண்டிப்பா ஏத்துக்கிறாங்க தயார். ஓகே, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? மும்மொழி கொள்கை தேவை. ஆமா, தேவையில்லை. அப்படி தேவைன்னா நான் என்ன சொன்னேன், தனியார் ஸ்கூலே இருக்கக்கூடாது, தனியார் காலேஜே இருக்கக்கூடாது, எல்லாமே கவர்மெண்ட் உடமையாக்குங்க. அப்ப நீங்க முன்மொழி கொள்கையை கொண்டு வாங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அப்ப எல்லாம் படிச்சதான் ஆகணும். மும்மொழி கொள்கைன்றது பொதுவாகவே இப்போ எல்லா இடத்துலையும் வந்து எல்லா லாங்குவேஜும் நம்ம கத்துக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருக்கு. நமக்கு தேவைன்னா நம்மளே தான் போய் கத்துக்க போறோம். அதை வந்து கட்டாயமா ஒரு விஷயம் வந்து நீ இதை படிச்சுதான் ஆகணும்னு 3வது மொழியை வந்து ஒரு மொழியை வந்து திணிக்கிறது கஷ்டம். இப்போ எனக்கு விருப்பமே இல்லை அந்த மொழியை, நான் எதுக்கு அதை கத்துக்கணும்? அது ஒரு பாயிண்ட். 2வது, இது வந்து ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா இது எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. கட்டாயம் தமிழை தாண்டி ஒரு மொழினா எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஆங்கிலன்ற ஒரு மொழி வந்து வேர்ல்டு கனெக்ட். வேர்ல்டில் பூரா எல்லாரும் பொதுவாக பேச வேண்டியது இங்கிலீஷ் தான். ஃப்ரான்ஸுக்கு போனாலும் சரி, ஜெர்மனிக்கு போனாலும் சரி, அங்கே எனக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது, நான் இங்கிலீஷ் பேசிக்கிறேன். அங்கேயே நான் இருக்க போறேன்னா நான் ஃப்ரெஞ்சு, ஜெர்மனை நான் கற்றுக்க போறேன், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் உன் தாய்மொழியை கற்றுக்கோ, அதை தாண்டி ஆங்கிலம்ன்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கோ. நீ எங்கே போய் சர்வை பண்ண போற, எத்தனை வருஷம் இருக்க போறியோ அதை பொறுத்து நீ வந்து அந்த மொழியை கற்றுக்கோ, அவ்வளோதான். இதான் என்னுடைய கருத்து. ஹிந்தி தேவையில்லைங்க எனக்கு. எதனால ஹிந்தி தேவை? தமிழ் படிச்சா எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன், ஹிந்தி படிச்சுனா என்ன எங்கே போக போகிறேன்? சரி, ஓகே. ஸோ அதனால தேவையில்லை எனக்கு. உங்களுக்கு விருப்பப்படும் போது அவங்க கத்துப்பாங்க. இது வந்து மற்றவங்க வந்து கத்துக்கணும்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸும் கிடையாது. இது பேரண்ட்ஸ்க்கே ஃபர்ஸ்ட் அவங்களோட பசங்களை வந்து நீங்க வேற லாங்குவேஜ் கத்துக்கன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவங்களோட வாழ்க்கையை அவங்க தான் டிசைட் பண்ணணும். அதனால தேவைப்படும் போது அந்தந்த லாங்குவேஜ் அவங்களோட ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்களோட வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அவங்க தேவைப்படும் போது எல்லா கிளாஸ்க்கும் இங்கே அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்ட அவங்க கற்றுக்க போகிறாங்க. இந்த அரசியல்வாதிகளும் மற்ற சோசியல் மீடியா நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக ஹிந்தின்னு சொல்ல வரல. எந்த லாங்குவேஜையும் அவங்க விருப்பப்பட்டு அவங்க கற்றுக்கலாம். மற்றவங்க சொல்லி கற்றுக்கணுன்ற அவசியம் யாருக்குமே கிடையாது. இதை ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருத்தவங்க கிளாரிட்டியாக வந்து அக்செப்ட் பண்ணி புரிஞ்சுக்குங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் யோசிக்கணும். லாங்குவேஜ்னு கிடையாது, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், அது எந்த விஷயமா இருந்தாலும். அது மாதிரி தான் இந்த ஒரு லாங்குவேஜ் விஷயமும் கூட. அதனால ஹிந்தின்றது அவங்க விருப்பப்பட்டால் கற்றுப்பாங்க, பிடிக்கலாம் கற்றுக்க போகிறது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்மளுக்கு தமிழ் தானே முக்கியம். வேலைக்கு தேவைப்படும் போது அந்தந்த லாங்குவேஜ் தேவைப்பட்டால் கற்றுக்க போகிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள். அதனால் இதை ஃபாலோ பண்ணால் தி பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் அது தேவைப்பட்டா கூட இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் மற்ற லாங்குவேஜ் கற்றுக்கணும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்குன்னு தனியாக கிளாஸஸ் கோர்சஸ்லாம் வெளியே கூட போய் பண்ணலாம். ஹிந்தி கிளாஸ் இருக்கு, ஃப்ரெஞ்ச் கிளாஸ் இருக்கு, ஜெர்மன் கிளாஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க சொல்றீங்களா அந்த ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லையே தானே கேட்க வரீங்க? இல்லைனாலும் பரவாயில்ல, அது வெளியே வந்து அவங்க தனியாக ஃபீஸ் கட்டி கூட அந்த லாங்குவேஜ் அவங்க கற்றுக்கலாம். லாங்குவேஜ் எனக்கு பேச தெரியணும், புரிஞ்சிக்க தெரியணும், அதுக்காக மட்டும் தான் அந்த லாங்குவேஜ் நான் கற்றுக்கிறேனே தவிர அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எக்ஸ்பர்டைஸாக நான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மட்டும் இருந்தால் போதும், அவ்வளோதான்.